தாவேகாட்ட பேசுகிறோம். அப்படியா, பேசுங்க, நாங்கள் பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்றதை பேசியிருக்காரு. ரைட்டு, பேசுகிறாங்க. தகவலை வந்து க்ளீனாக சொல்கிறாங்க. என்றைக்கு சொல்கிறாங்க தெரியுமா? சட்டமன்றத்தில் முதல்வர் தாவேகாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வச்ச பொழுது அங்கேயே எதிர்கட்சி தலைவர் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. பேச விடாமல் பண்ணுறாங்க. வெளிநடப்பு செய்து விழாவாரியாக விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு. கரூர் சம்பவம் தான் நடந்ததுன்னு பேசுகிறாரு. அன்னைக்கு மாலை அவரை எடப்பாடியை சந்தித்து என்னென்ன விஜய்கிட்ட பேசணும் அப்படின்றத ப்ரீஃப் பண்ணுறாரு அந்த நபர். அப்போ எடப்பாடி சொன்னது, என்னங்க அந்த தம்பி அவருக்காக அவரே பேச மாட்டேங்கிறாரு, நம்ம உட்காந்து சட்டசபையில் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் பேச சொல்லுங்கன்றாங்க. தனக்காக தானே தன்னுடைய நியாயத்தை, மக்களுக்காக இல்லை, உன் நியாயத்தையே பேச தைரியம் மட்டும் போய் கடந்த ஆள். அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழுவில் நன்றி கூட சொல்லல. ஜனநாயகன் எனக்கா அழுத்தமா நேற்று பேசுறீங்களே, அப்போ சொல்லுங்க, மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. ராகுல் காந்தி சொன்னார்ல, நன்றி சொன்னீங்களா அவருக்கு? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? சொன்னால் மாட்டிக்கிங்க. சென்சார் போர்டை நீங்கள் எப்படி அணுகுனீங்க?